தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. எஸ் லார்ட், எங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய பிரசனத்தை நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம். எஸ் லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆகிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உம்மை தேடுகிறதுனா என்ன அப்படிங்கிறது குறித்த வெளிப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணி எங்க ஃபோக்கஸை திருப்பாம எங்களை ஆண்டவரே நீங்க பாதுகாக்கிறதுக்காக நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், இந்த டைமை ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா அதோட 100% அதோட ஃப்ரூட்டை நாங்க அனுபவிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் சூழ்நிலைகளை எல்லாம் அலைன் பண்றதுக்காக நன்றி. ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை நாங்க எல்லாரும் சேர்ந்து டிக்ளேர் பண்றோம். பிகாஸ் எங்களுக்கான மினிஸ்ட்ரிங் ஏஞ்சல்ஸ் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எஸ் லார்ட், நாங்க இன்கன்வீனியன்ட்டா கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செய்வது உமக்கு சித்தம் இல்லை. அதனால வி கமாண்ட் ஏஞ்சல்ஸ் ஓவர் அவர் ஹவுஸ், எங்க உறவுகள் மேல, எங்க பிள்ளைகள் கூட, எங்களுடைய சகலத்துக்கும் ஆண்டவரே நாங்க ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி நாங்க ரிலீஸ் பண்றோம். எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். நாங்க பார்க்கிறோம் வேதத்துல ஏசப்பா ரொம்ப கெத்செமனே தோட்டத்துல அவர் சோர்ந்து போகும்போது அவருக்கு வந்து சோ டிஸ்ட்ரெஸ்ட். அந்த டைம்ல மினிஸ்ட்ரிங் ஏஞ்சல்ஸ் அவருக்கு வந்து பணிவிடை செய்தார்கள் அப்படின்னு நாங்க பாக்குறோம். ஸோ இது எங்களுக்கு என்ன காட்டுதுன்னா எங்களுக்கும் அப்படிப்பட்ட ப்ரொவிஷன் உண்டு அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். எஸ் லார்ட், எங்களுக்கான ஏஞ்சல்ஸ் எங்களுக்கு மினிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. we are aware or not, ஆனா அவேரா இருக்கிறது எங்களுக்கு நல்லது. எங்களுக்கு அது தைரியத்தை கொடுக்கும், எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகத்தை அது கொடுக்கும். தேவன் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பிசிக்கலா எங்களுக்குன்னு பணிவிடை செய்கிற ஆவிகளை வச்சிருக்கிறாரு, ஏஞ்சல்ஸை வச்சிருக்கிறாருங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு மென்டல் சப்போர்ட்டை கொடுக்கும் ஆண்டவரே. எஸ் லார்ட், we are aware of the angelic ministry. அது இங்க கனெக்டா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அவேர்னஸை நான் பேசுகிறேன். தனிமையாய் விடப்பட்டவர்கள் அல்ல, திரியேகம் நமக்குள்ள இருக்கும். நாம திரியேகத்துக்குள்ள இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்மளோட இருக்கிறது உண்மை. நமக்கான ஏஞ்சல்ஸ், நம்ம பிள்ளைகளுக்கான ஏஞ்சல்ஸ். எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒருத்தருக்கும் அந்த அவேர்னஸ் கண்படுவதாக அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். வேதத்துல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பின்பாக அது எவ்வளவு உண்மை சத்தியம் என்கிற உணர்வு உண்டாகட்டும். Let them imagine, let they use their imagination to really access that Lord. ஏன்னா சத்தியம் அதுதான் நாங்கள் அறிகிறோம். ஆனால் எங்களுக்கு நிறைய நேரங்கள்ல எங்க மூளையை கன்வின்ஸ் பண்ண முடியாததுனால உங்களோட ப்ரொவிஷனை நாங்க ரிசீவ் பண்ண முடியாம இருக்கிறோம். இப்ப கூட as God leads, பரிசுத்த ஆவியானவர் லீட் பண்ற மாதிரி I'm telling you, நீங்க இமேஜின் பண்ணுங்க பாப்போம். இமேஜின்னா பொய்யை சொல்லல, சத்தியத்தை சொல்லுகிறேன். ஏன் உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் உங்களோடு இருக்கிறது இமேஜின் பண்ணுங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபார் லீடிங் அஸ் இன்டு ஆல் ட்ரூத்ஸ் லார்ட். எல்லா சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. அப்படி நீங்க இமேஜின் பண்ணும் பொழுதே ஏன் இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். உங்களை மீறி ஒரு தைரியம் உண்டாகும். உங்களுக்கான காரியங்களை பொறுப்பெடுக்க, துரிதமாய் காரியங்களை செய்ய, நல்ல செய்திகளை கொண்டு வர எல்லாவற்றுக்கான ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக இருக்கிறத ஜஸ்ட் இமேஜின். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்ப கூப்பிட்டேன்னா எத்தனை ஏஞ்சல்ஸ் என்னால இறக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு ஏசப்பா. இல்ல ஒரு இன்ஸ்டன்ஸ்ல ஆண்டவர் சொல்றாரு, சோ we can access. ஏன்னா ஏசப்பாவுக்கு எது ஆக்சஸ் இருக்கோ திரியேகத்துக்குள்ள நம்ம சேர்த்து கொள்ளப்பட்டதுனால நமக்கும் அந்த ஆக்சஸ் இருக்குது. நம்ம ஒருத்தருக்கும் அந்த ஆக்சஸ் இருக்குது. வசனம் தெளிவா சொல்லுகிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கரங்கள் உங்களை ஏந்தி கொண்டு போவார்களாம். ஏன் பைபிள்ல இருக்கா? ஏன் பைபிள் வாசிக்கணும்னு நேற்று நிறைய முறை நம்ம பேசிட்டு இருந்தோம், தெரியுதுங்களா? ஏன்? பிகாஸ் அகேன் அண்ட் அகேன் நம்ம மைண்டுக்குள்ள போக 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 யூனோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரியலா மாறும். இமேஜின் நான் சொல்லும் போது சில பேருக்கு டஃப்பா இருந்தது இல்ல, ஏன்னா உங்களுக்குள்ள அது டக்கு நினைப்பூட்டப்படலை, அந்த வசனங்கள் வரல. ஓகே, ஸோ வரக்கூடிய நாட்கள்ல வில் என்கரேஜ் ஈச் அதர்ஸ். எல்லா ப்ரொவிஷனையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஆக்சஸ் பண்ண போறோம். எல்லா டைமென்ஷன்ஸ்லயும் ஆண்டவர் எப்படிலாம் கொண்டு போக போறாருங்கிறத நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்,
we're going to meditate. மெடிடேட் பண்ண போறோம். ஏன்னா ஏசப்போட அன்போட ஆழம் அகலம் நீளம் உயரங்கிறது ஒரு மனுஷனால மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. அது சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து அதை மெடிடேட் பண்ணி நாம் கூடிய விஷயம். So we are going to do it. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Jesus. எல்லா பயங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்ததற்காக நன்றி சொல்லுங்க. I am free from all the fears. I am free from all the fears. எல்லா பயங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்ததற்காக நன்றி. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. என்னால பூரண அன்பு எனக்குள்ள இயேசுப்பாவா இருக்கும் பொழுது, பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது, பூரண அன்பே எனக்குள்ள இருக்கிறதுனால எந்த விதமான பயம் எந்த காசுல இருந்து வந்திருந்தாலும், நீங்க கேட்ட இன்புட்னால வந்திருந்தாலும், யாராவது சொல்லி கேட்டு வந்திருந்தாலும், வாட் எவர் இட் இஸ், எந்த சோர்ஸ் வழியா அந்த பயங்கள் ஒருவேளை பார்த்த மூவிஸ் மூலமா, பார்த்த விஷயங்கள் மூலமாக, இல்ல படித்த விஷயங்கள் மூலமாக எந்த சோர்ஸ்ல வந்திருந்தாலும், we come against that in the name of Jesus. Spirit of fear, leave in the name of Jesus. ஏன்னா எங்களுக்கு தெரியும் பயம் இது என்பது தேவையில்லாத ஒன்று. அது இருள். அதுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். Yes, Holy Spirit. Yes, Lord. Rikaradala hasikiremeda rashadala ora mashakaradala hasitirebeda rahadala hatirebi shabarabura darama ora mashakaradala hasikiremeda rashadara darahasatarabe ora bashakaradala baradale hasikarabushadarabu. பயம் வேதனை உள்ளது. ஒரு மனுஷனை செயலிழக்க பண்ணிடும், பேரலைஸ் பண்ணிடும். they cannot go next step. அத நமக்கு பயம் இல்லாதவர்களுக்கு அது புரியாத. நான் பயம்னா என்னன்னு அனுபவித்தவர்களுக்கு அது தெரியும். So we come against அப்பா எங்க கேதரிங்ல, லைஃப் டுகெதர்ல, எங்க எல்லையில, எங்க பிள்ளைகளுக்கோ, எங்க வீட்டுல இருக்கிறவர்களுக்கோ, எங்க எந்த விதமான ஃபியரோ, whatever it is, Lord, fear of anything, எந்த விதமான பயமும் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். என்ன எல்லை எங்கிலும் ஆண்டவரே தேவ அன்பு என்று நாங்கள் பேசுகிறோம். தேவ அன்புல நாங்கள் நிரம்பி இருக்கும் போது பயத்துக்கு அங்க இடமே கிடையாது என்று நாங்கள் பேசுகிறோம். எங்க எல்லை எங்கிலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட் ரீஹதி ரமா ஷாக்கா ரபோ ஓரா பாஷாதா லாஹா சேக்கரே திலே கெரே பேதர மௌஷதரபம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எங்களை நீர் நடத்துகிறதுக்காக நன்றி. எங்களை நீர் நடத்துகிறதுக்காக நன்றி. எஸ் வாழ்நாள் எல்லாம் ஒரு இடத்துல வசனம் அப்படி தெளிவா இருக்கு. வாழ்நாள் எல்லாம் மரண பயத்துல சிக்குண்டவர்களை என்ன பண்ணார் ஆண்டவர்? விடுதலை செய்தார். So whatever fear it is, அது என்னது, ஃபியர் ஆஃப் டெத்ன்னு இல்ல. இந்த நோய் வந்துருமோ, இல்ல இந்த மாதிரி கஷ்டம் வந்துருமோ, ஏன்னா இப்ப எல்லாம் நல்லா இருக்கு, இது தொடர்ந்து இருக்குமோ இருக்காதோ, எப்படி வேணா இருக்கும் ஃபியூச்சரை பத்தின அன்சர்டனிட்டி, அந்த ஃபியர் பல ஆங்கிள் we give மெடிடேட் பண்ணி 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 என்ன பண்றோம், we grow that. அது அப்படியே நம்மளே என்ன பண்றோம், வளர்த்து விட்டுறோம். I cancel that cycle in the name of Jesus. Yes, Holy Spirit. Rikarada laha sikera bora darama hadi karabosha darabo Ora masha dala hasike rebe ora ma hasike rama hasike rabosha daradala hasike rebara bodara masha daraba ora masha karadala hasike rebe dara hashidara mosha karabodara be dara shadala karadala ora ramasha hasike re dele hadira mosha darabo ora masha ஸ்பெசிஃபிக்கா யாராவது இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வரும்போது, ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பயப்படுறீங்க, உடனே வாமிட் எல்லாம் வருது. யூ வாமிட் இம்மீடியட்லி போய் அதை வயத்தை ஒரு மாதிரி குழப்பி வாமிட் பண்றீங்க. அந்த மாதிரியான ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் உங்களுக்கு வருது. எஸ் அந்த காட்டுறா இஸ் ரிவீலிங் டு ரிடீம். எஸ் ரீகரா ஷகரா த லஹசிகி ரெபே த ரமா ஷகரா பௌரதா லஹசிகி ஔரா பாஷா த லா த ரமா ஹசிகி ரபா த லா தி ரே ரே த லேகே ரே த ரமா ஷகரா த ஔரா மாஷா த ரமா ஹசிகி ரபௌர த ரமா ஷகரா பௌர த ரமா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்களுடைய விடுதலையை நீங்க கட்ட வைத்ததற்காக நன்றி அப்பா. they are free-ன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். let them be free of all the fears they carry. அது எந்த சின்ன வயசுல இருந்து வந்த பயமா இருக்கட்டும் ஆண்டவரே, எந்த விதமான பயமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆண்டவரே நீங்க விடுதலை வச்சுட்டீங்க. we are free, we are free. சொல்லுங்க, I am free,
நான் இப்ப விடுதலையை பெற்றுக்கொண்டே ஐம் ஃப்ரீ சொல்லுங்க. ஃப்ரீன்னு சொல்லுங்க. ஐம் ஃப்ரீன்னு சொல்லுங்க. யா ராதா லாகா ராதா லாஹாசிகே ரேபே தே லேகே ரபௌஷத ராம ஹசேகே ஔர பாஷத ராமா ஹதே ரஹாதி லேகே ரபௌஷத ராஹசேகே ரபௌ ஔர மாஷகா ராதா லாஹாசிகே ரேதே லேகே ரபௌஷத ரபௌரத ரமா ஹதி ஏ ஹலாக ராவேத ரமௌஷத ரஹாசித ரமா கரபேத ராஷத ரபௌ ஏரா ஹஷிகே ரேஹதி லேகே ரபீஷத ரபௌரத ரமா கரபேஷத ரபா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உம்முடைய வல்லமை எனக்கு போதுமானது ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓரா பாஷாக்கா ராதா லாஹா சேகே ரேதே லேகா ராஜா ரதா லாஹதி. கண்மலையின் மேல அஸ்திபாரப்பட்டவங்க நம்ம. சோ அதனால நம்ம எந்த விதத்திலையும் ஏன் உங்க இப்ப மாறணும்னா உங்க மனசுல இருக்கிற பயம்தான் மாறணும். ஏன் பயம்தான் மாறணும்? ஏன்னா அது வேதனை உள்ளது, உங்களை நம்ம கஷ்டப்படுத்தும். பட் அதர் தன் தட் யூ ஆர் வெரி வெரி சேஃப்லி பிளேஸ்ட். கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் அசைக்கப்பட முடியாத நிலையில தான் நாம் இருக்கிறோம். அதுதான் சத்தியம். எஸ் ரீஹதீர மாஷா கராதா லாஹா செகேர பௌரதரமா ஏ ரதா ஹதீர மௌஷ கரத லாஹ சீக்கிர மௌஷ தரதலா திரமே ஹதீர பௌஷ கரபோ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. Yes, yes, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Ora basha hase hadira mausha karabu. அப்பா கனெக்ட் ஆயிருக்கிற ஒருத்தரையும் ஆண்டவரே நான் ஆசிர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசிர்வாதத்தின் பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். இவர்கள் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி பட்டு விட்டாங்கன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன்ப்பா. இவங்க எல்லையில சுதந்திரத்தை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. தைரியத்தை நான் பேசுகிறேன். எஸ், டிவைன் கரேஜ் டேக் ஓவர் பண்றதுக்காக நன்றி. ஓரா பாஷா கராதலா ஹசேகே ரபௌ தரமா ஹஷிக ரபோ. வானத்தையும் பூமியும் படைத்தவர், சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்குள்ள தங்கி சந்தோஷமாய் வாசம் பண்ணுகிறவர், எனக்குள்ள விலகவே மாட்டேன் வாக்கு பண்ணி இருக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான நான் பயப்படுகிற காரியங்கள் எனக்கு நேரிடாது. சொல்லுங்க. எனக்கே பயமா வந்தாலும், எனக்கே சில விஷயங்கள் பயமா இன்புட்ஸ் வந்தாலும் அது எனக்கு நடக்காது. அது நடக்கவே நடக்காது. Yes, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Lord. Riha dira masha karada lama rabosha dara mai hadira karama ese rabaisha darada la hasekara mosha darada la hasekara bo. Thank you, Jesus. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அது வந்து இது கிடையாது, என்ன வெல்விஷரோ விருந்தாளியோ கிடையாது. யூ கே நாட் ஹோஸ்ட் இட். எப்பயாச்சும் வரோம் போகணும்னு கூட என்ன பண்ணாதீங்க, கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. பயத்தோட ஒரு ஓரமா விஷயம் கூட நமக்குள்ள வர இடமே கொடுக்க கூடாது. பிகாஸ் அது மெதுவா வந்து எட்டி பார்க்கும். ஓகே, வென் யூ ஹோஸ்ட் அண்ட் வென் யூ டோன்ட், அதை வந்து அது ஒரு பெரிய விஷயமா இல்லாம விடும்போது அது பெருக ஆரம்பிக்கும். அதனால பயத்தோட அறிகுறி இருக்கும் பொழுதே நீங்க சொல்லுங்க, ஏன் தேவன் எனக்கு என்ன பண்ணல, பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் தான் எனக்குள்ள என்ன பண்றாரு, இருக்கிறாரு. சோ ஐ கேன் ப்ரொஜெக்ட் only love. I can project only clarity. Yeah, I can project only power. எனக்குள்ள இருந்து அதுதான் வெளிப்படும். அன்பு வெளிப்படும், வல்லமை வெளிப்படும், ஏன் தெளிவு வெளிப்படும். பயமுள்ள ஆவியை கொடாமல் இருக்கு. சோ த ரூட் சோர்ஸ் ஆஃப் ஃபியர் இஸ் நாட் காட். சோ ஆண்டவர் சோர்ஸா இல்லாத விஷயம் எனக்குள்ள இருக்க முடியாது, இருக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணுங்க. ரெஃப்யூஸ் இன் யுவர் மைண்ட். எஸ்ப்பா நான் ரெஃப்யூஸ் பண்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், பயமான எண்ணங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். ஐ வில் நாட் என்கரேஜ், ஐ வில் நாட் என்கரேஜ். அது நம்மளாலே முடியாது. ஏன்னா அந்த சைக்கிள்ல சிக்கி கொள்ளுங்கிறவங்களுக்கு தான் தெரியும். யூ நீட் சம் எக்ஸ்டர்னல் ஹெல்ப் மாதிரி தோணும். சொல்றது ஈஸியா இருக்கு, ஆனா அந்த பெயின் வழியா கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு உங்க அந்த மாதிரி கிராஸ் பண்றவங்களுக்கு யூல் ஃபீல் த பெயின் வெரி ரியல். ஆனா இட்ஸ் ஓகே, வேலிடேட் யுவர் ஃபியர். பட் ஆனா வித் தேங்க்ஸ் கிவிங். பிலிப்பியன் 6வது அதிகாரம் எடுங்க பாப்போம். பிலிப்பியர் 6வது அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். ஓரா பாஷா கரதலா ஹசிகே பேதர மூஷ. பிலிப்பியர் 4 படிப்போமா? எஸ், தேங்க்யூ ஜீசஸ்.
ரீகா ரீதரா மாஷக்கரபு. ஏன்னா இது ஏன் இது கேர்லெஸ்ஸா விட வேண்டிய விஷயமே கிடையாது. எஸ் எஸ் எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ரீகா ரஷத லமா ரதேகசி ஓரா மாஷக்கரபு. பைபிள் இருந்தா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. எஸ், thank you, Holy Spirit. Rihadira mashakara daladira mucha karabu ora mashada radala hasiki redeli de ramasha da rabura da ramakara veda rashada rabab ora mashakara dalahasi. தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் டெலிவரிங். இப்போ ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இதுக்கான விஷயத்த ஹேண்டில் பண்ண போறோம். யாரெல்லாம் எஸ் நான் ரெடி, நான் ரெடி, ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்குற விஷயத்த நான் செய்யறதுக்கு ரெடி அப்படின்னா ஜஸ்ட் சே ரெடி. நான் ரெடி ஏசப்பா அவங்க கூட ஜேர்னி பண்ண. இந்த திரும்ப திரும்ப இந்த பயத்தோட சைக்கிள்ல நான் டிராவல் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை. அதனால ஐ எம் கோயிங் டு கோஆபரேட் வித் யூ அப்படின்னு சொல்லி அப்படியே ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க. எஸ் எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ரீஹரத லஹசிக்கி ரபௌரத லக்கரபேத ரஷதரா ஔரமா ஷக்கரத லஹசிதி ரேபிரைத லமரத லக்கரபௌஷத ரபௌரதரமா. I'll read it for you. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஏன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு இருக்கு. ஏன் அது இங்கிலீஷ்ல டிபி டிரான்ஸ்லேஷன் இருக்கு. பி ஆங்ஷியஸ் ஃபார் நத்திங். அப்படி இன்னும் டீட்டெயிலா என்ன போட்டிருக்குன்னா, டோன்ட் பி புல்ட் இன் டிஃப்ரெண்ட் டிரெக்ஷன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி பயத்துல சிக்கிக்கும் போது இந்த மாதிரி தான் யோசிக்கும்னு கிடையாது மைண்ட். ஓகே, ஐ பீன் த்ரூ தட். அதனால நான் சொல்றேன் இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு டீட்டெயிலாவே என்னால விளக்க முடியுது. ஒரு ஒரு விஷயத்த யோசிப்போம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இன்னொரு விஷயம் மைண்ட்ல வரும், அடுத்து ஒரு எண்ணம் வரும், அடுத்து ஒரு எண்ணம் வரும். அப்புறம் நம்ம கண்ட்ரோல்லயே நம்ம இல்ல, யாரோ நம்மள நடத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்றீங்க? யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன் அந்த வசனத்துல போட்டிருக்க டோன்ட் பி புல்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஏன்னா நம்மள புல் பண்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன் எஸ், தேங்க்யூ ஜீசஸ். டோன்ட் பி புல்ட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் ஆர் worried about a thing. Okay, be saturated in prayer throughout each day, offering your faithful request before God with overflowing gratitude. இப்போ பயத்தை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு என்னன்னா, எனக்கு பயம் இல்ல இல்லைன்னு சொல்றது இல்ல ரீசன். ஏன் ஏன் பயம் இல்ல இல்ல அப்படின்னு சொல்றது இல்ல தீர்வு. ஓகே, பயம் வருது, பயமான எண்ணங்கள் வருது. அப்ப என்னன்னா, வேலிடேட் யோர் ஃபியர் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த மாதிரி பயமான எண்ணம் வரும் பொழுது ஏன் அது அப்படியே எதை குறிச்சு பயம் வருதுன்னு பாத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதாவது ஒரு டக்குனு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துரும், நான் ஒரு எது வேணா எப்ப வேணா நடக்கலாம், அந்த மாதிரி ஒரு பயம் வரும் பொழுது ஏன் இசப்பா இதையே எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா, டெல் எவ்ரி டீடைல் ஆஃப் யுவர் ஃபியர் டு டாடி அப்படின்னு போட்டிருக்கு. டெல் ஹிம் எவ்ரி டீடைல் ஆஃப் யுவர் லைஃப். ஒரு விஷயம் வருது, அதை குறிச்சு எல்லா ஆங்கிளையும், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி இருக்குப்பா, நான் வெளியில கிளம்புறேன், நான் வண்டி எடுக்கிறேன், ஏறி அப்படி போகும் பொழுது எனக்குள்ள ஒரு படபடப்பு, என்னை மீறி நடந்துருமோ அப்படிங்கிற எண்ணம் வருது ஆண்டவரே. ஆனாலும் ஏன், பிகாஸ் வேலிடேட் யோர் ஃபியர், டோன்ட் புட் இட் அண்டர் த ரக். அப்புறம் பாத்துக்கலாம், இவ்வளோ விசுவாசிக்கிறோம், இவ்வளோ ஜெபம் பண்றோம், அந்நிய பாஷை பேசுறோம், நமக்கு பயம் வரக்கூடாது அப்படின்னு அமுக்குனீங்கன்னா ரப்பர் பந்த தண்ணி கீழே அமுக்குற மாதிரி தான். ஏன் சொயின்னு என்ன பண்ணும், திரும்ப மேல வரதான் செய்யும். ஸோ போராட்டமா மாறும், ஒரு பவர் ஸ்ட்ரகிளா மாறிடும். உங்களுக்கோ எண்ணங்களுக்கோ கில்ட் ஒரு பக்கம் தூக்கிடும். ஏன் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. when fear peeps out, அதை அக்னாலேஜ் பண்ணுங்க. அதை ஏன் டீட்டெயில் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சப்பா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, ஆனாலும் ஆண்டவரே ஏன் நான் என்ன பண்றேன், ஐ தேங்க் யூ ஃபார் யூ ஆர் வித் மீ. இப்போ என் மனசு இருக்கிற போராட்டத்துல பயத்துல நீங்க என் கூட இருக்கிறீங்க, எனக்குள்ள இருக்கிறீங்க, இதுல இருந்து என்னை வெளியில கொண்டு வருகிறதுக்கு நீங்க என்னோட இருக்கிறீங்க, என்னை ரட்சிக்க வல்லவர் நீங்க இருக்கிறீங்க, என்னை புரிந்து கொள்ளுகிற நீங்க இருக்கிறீங்க. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் நன்றியோடு இருப்பேன்ப்பா. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் தட் யூ ஆர் இன் மீன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள நீங்க இருக்கிறதும் நீங்க அவருக்குள்ள இருக்கிற விஷயங்களுக்கு மைண்ட மாத்துங்க. இட் வில் பி ஈஸி. ஓகே, எனக்கு பயம் வரக்கூடாது, எனக்கு பயம் வரக்கூடாது, எனக்கு பயம் வரக்கூடாதுன்னு சொல்றது இல்ல. உங்க பயத்தை அக்னாலேஜ் பண்ணுங்க, வேலிடேட் பண்ணுங்க. அதே நேரத்துல நெக்ஸ்ட் ஹாஃப் ஷுட் பி வாட், ஏன் தேங்க் ஃபார் திஸ். இசப்பா என்னை இவ்வளோ நாள் சூப்பரா என்ன நடத்திட்டீங்க, என்னை சுற்றி நல்ல விஷயங்கள் இருக்குது ஆண்டவரே, உங்களுடைய நன்மையை நான் பார்த்திருக்கிறேன், உங்க அன்பை நான் ருசிச்சிருக்கிறேன்,
இதெல்லாம் தான் ரியல். ஆனா அதை தாண்டி என்னுடைய இந்த பயம் வரும்பொழுது நான் உண்மையே சார்ந்து கொள்ளுகிறேன். உண்மையே நான் பயப்படும் நாளில் உண்மையே நம்புவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுகிறேன். ஏன் இது ஒரே நாள்ல அப்படியே ஒரு என்கவுண்டரா மாற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் when it leaves instant deliverance இருக்கும். ஒருவேளை நீங்க திரும்ப திரும்ப இடம் கொடுத்து அதுக்கு ரொம்ப நாள் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு கொடுத்துருப்பீங்களான்னா, நீங்க எவ்ரி டைம் தட் பீப்ஸ் அவுட் அந்த பயம் வரும்போது யூ ஹாவ் டு டேக் அந்த சத்தியத்தை எடுத்து பேசும்போதும் கிராட்டிடியூட்ல நிரம்பும் போதும் உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறத அக்னாலேஜ் பண்ணி அதுலயே மெடிடேட் பண்ணும் போதும் இட் வில் ஹாவ் டு லீவ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். அது லீவ் ஆகும். அப்புறம் புத்தி கெட்டாத தேவ சமாதானம் என்ன பண்ணும், உங்களை மீறி உங்களை நிரப்பும். அதுக்கு அடுத்த வசனம் போட்டிருக்கு பாருங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்னா என்ன அர்த்தம்? பயம் இருக்காது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பயம் கிடையாது. அதனால நம்ம தாட்ஸ் என்ன பண்ணும், ஒரு ஹெல்மெட் மாதிரி யூ வில் பி அண்டர் அ கவரிங் வேர் தாட்ஸ் வில் பி சர்டன், தாட்ஸ் வில் பி கன்ஸ்ட்ரக்டிவ், தாட்ஸ் வில் பி ஃபெய்த்ஃபுல். கரெக்டா கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களை நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் நம்ம போர்ஷன். எது வேணா எப்படி வேணா நடத்துற அளவுக்கு நம்மள என்ன பண்ணல, வேலி இல்லாத ஒரு தோட்டத்தை போல நம்மள வைக்கல ஆண்டவர், காடா வைக்கல, நம்மள அப்படியே அழகா பிளேஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹி கேர்ஸ் ஃபார் அஸ். என்னை யாருக்குமே புரியல அப்படிங்கிறதே ஒரு பொய்ங்க. ஆக்சுவலி சம்படி இஸ் பிலீவிங் லைக் திஸ். என்னை யாருக்குமே புரியல, நான் என்ன கஷ்டப்படுறேன்னு யாருக்குமே புரியல அப்படின்னு நீங்க அடிக்கடி உங்க வேலை வாயில சொல்லலைனாலும் நீங்க மைண்ட்ல நினைக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய ட்ராப் ஆஃப் லை, அது ஒரு பொய். ஓகே, அப்படியெல்லாம் உங்களை ஆண்டவர் என்ன பண்ணல, திக்கற்றவர்களா விடல. உங்களை புரிந்து கொண்டவர், நன்றாய் அறிந்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. he knows you every detail of your life. நீங்க இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன கலர் சட்டை போட்டிருக்கீங்க, உங்க வீட்டு அட்ரஸ் என்ன, நீங்க டின்னருக்கு என்ன சாப்பிட்றீங்க, இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, எவ்ரி டீடைல் ஆஃப் யோர்ஸ் அவர் அறிந்திருக்கிறார், உங்களை புரிந்திருக்கிறார். அவரை விட நிச்சயமான ஒரு ஒரு உறவு இருக்க முடியாது. சோ உங்களுக்கு அந்த பொய் ஒருவேளை இருக்குமானா அதை வெளியேற்றுங்க. என்னை புரிந்து கொண்டவர் எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா, எனக்குள்ள இருக்கிறீங்க, என்னை நன்கு அறிந்திருக்கிறீங்க, என்னுடைய ஏக்கங்கள் தெரியும், பெருமூச்சுகள் தெரியும், வியாகுலங்கள் தெரியும், என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லைங்கிற பொய்யை நான் வெறுக்கிறேன், வெளியேற்றுகிறேன். சொல்லுங்க பாப்போம். எஸ், வெளியேற்றுகிறேன். என்னை புரிந்துக்க யாரும் இல்ல, எனக்கு என்னை இருக்கிற மாதிரி யாருமே தெரியாது, நான் அப்படியே ஏதோ இருக்கேன். இப்படியெல்லாம் நீங்க ஒருவேளை பாசிவா மைண்ட் செட்டை வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் கம் அகேன்ஸ்ட் இட். அது வேணாம் ஐசப்பா, அப்படி எனக்கு தோணுதுதான், அதை கன்ஃபர்ஸ் பண்ணுங்க, ஒண்ணும் இல்லை. எனக்கு அப்படி தோணுது, பட் ஆனா அது பொய், அது பொய், அப்படி கிடையாது. நீங்க எனக்குள்ள இருக்கும்போது என்னை பத்தி கண்டுக்காம எப்படி இருப்பீங்க? யூ நோ எவ்ரி டீடைல் ஆஃப் மீ. எனக்கு குறித்து எல்லா விஷயமும் உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க. எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். அனாதை மனப்பான்மை ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. எஸ் லார்ட். ரீகா ராதா லஹசிகி ரெபேத ராதா லகராபோ உஷதரமா. பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்பட்டு போவதாகன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், மை ஃபாதர் காட், லவ்விங் டாடி, நீங்க ஒரு எண்ணத்தை எங்களுக்குள்ள விதைத்தால் அது பரிபூர்ணமா இருக்கும், அன்பா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அது எங்களுக்கு தெரியுது ஆண்டவரே. அப்ப நீங்க நடாத நாற்றுகள் எங்களுக்கு சிந்தைக்குள்ள இருந்து எங்களை நடத்துகிறதுனால தான் இந்த பயங்களும் அங்கலாய்ப்புகளும் தனிமை உணர்வுகளும் எங்களை மேல ஓங்கி எங்களை கஷ்டப்படுத்துது. அதனால நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஐ ரியலி கோஆபரேட் வித் யூ. பிதா நடாத எல்லா நாற்றுகளும் வெளியேறுவதாக, பிடுங்கப்பட்டு போவதாக. I cast it out in the name of Jesus. Riha dira mashaka radala hasike rebeda ramashaka rabo ora mashada raha seke rebeda raha sheke rabora darama. Thank you Holy Spirit. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீங்க ஆண்டவரே உங்க ஜனங்களை நீங்க எவ்வளவாய் விசாரிக்கிறீங்க, எவ்வளவு ஆறுதல் படுத்துறீங்க, எவ்வளவாய் உமக்குள்ள அணைத்து கொள்ளுறீங்க. இட் இஸ் சோ குட் டு see that லார்ட். அதை அப்படியே ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரே நான் அதை பார்க்கிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஐசையா 26:3, ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். எடுத்து போடுங்க, யாராச்சும் சாட்ல போடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதினது 26வது அதிகாரம் 3வது வசனம்.
ஏன் உங்களுக்கு ஏன் நான் படிக்கிறேன், போடுறதும் போடுங்க. ஏன்னா எஸ், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், அந்த வசனம் தானே? எஸ். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அதை கிளைம் பண்ண போறோம், அதையே மெடிடேட் பண்ண போறோம். அது எந்து, அது எந்து, அது நான் தான் அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்ட போறோம். ஏன்னா எவ்வளோ நேரம் போதும் போதுன்ற அளவுக்கு பயமான எண்ணங்களுக்கு என்டர்டெயின் பண்ணியாச்சு. நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு கற்பனை வெள்ளத்துல மூழ்கி முத்தெடுத்தாச்சு. அதனால இதுக்கு மேல ஏன் we are not going to entertain that ன்னு சொல்லுங்க. ஏன் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஏன்? எஸ், இந்த உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அப்படின்னா யார் அது? நான் தான். சொல்லுங்க, நான் தான் அது. நான் ஆண்டவரே உறுதியா பற்றி கொண்டதுனால இப்ப பிரேயர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க தான் ஆண்டவரே அப்படிங்கிற உங்களுக்குள்ள இருக்கு. ஏன்? தட்ஸ் வை யூ ஆர் ஹியர். அவரையே நீங்க நம்பி இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு? உங்களை பூரண சமாதானத்துடன் அதை சீல் பண்ணி காத்து கொள்ளுகிறது அவருடைய பொறுப்பு. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். ஓகே, சோ உங்க சமாதான கட்டுனால அவர் அப்படியே என்ன பண்றாரு? அப்படியே கட்டி இப்படி பயங்கரமா அவர் போட்டுற முடிச்செல்லாம் யாரும் எடுக்க முடியாது. ஓகே, ஏன்? ஏசப்பா ஒரு முடிச்சு போட்டு அப்படி கட்டி உங்களை அப்படி வைக்கிறாருன்னா அதை வந்து பிரிச்சு உங்களை வெளியே எடுக்க யாராலையும் முடியாது. ஸோ அது என்ன கட்டு? சமாதான கட்டு. சமாதான கட்டு. சொல்லுங்க, நான் என்ன கட்டி வைக்கிறது பயக்கட்டு கிடையாது. ஏன்? கவலை கட்டு கிடையாது, சமாதான கட்டு. ஏன்? என்னை ஆண்டவர் சமாதான கட்டினால் கட்டி வைத்திருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். இந்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் நீங்க அவரையே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால, மனதை உடையவர்களா இருக்கிறதுனால, உங்க மைண்ட் அவர் மேலேயே இருக்கிறதுனால, ஏன்? அவரையே நம்பி இருக்கிறதுனால, ஏன்? யூ ஆர் கோயிங் டு ரிசீவ். ஏன்னா எப்பொழுது பூரண சமாதானம் நமக்குள்ளதான் இருக்குது. ஆனா அதுக்கு நேரா நம்ம கொஞ்சம் அலைன் ஆகி கொஞ்சம் போக்கஸை திருப்புனா அந்த பூரண சமாதானத்தோட ஃபுல் என்ஜாய்மெண்ட், ஃபுல் அந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்க முடியும். எஸ், அது அவர் காத்து கொள்ளுகிறாருன்றார். அவரே அவரே ப்ராமிஸ் பண்றாரு, அவரே பண்றேன்ங்கிறார். என்ன கஷ்டம்? ஏன்? சோ ரிசீவ் பண்ணுங்க பாப்போம். எஸ்ப்பா, எஸ் லா, நீங்க பூரண சமாதானத்தோட என்னை காத்து கொள்வது நீங்க. இப்போ மொத்தமா நான் தான் பண்ணோம், நான் தான் பண்ணோம், நான் தான் பண்ணோம், நான் என் பீஸை நான் காத்துக்கணும், நான் என் பீஸை நான் காத்துக்கணும்னு ஒரு வேலை இவ்வளவு நாள் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, யூனோ, யூ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் டு ஹிம். கன்வே ஆல் யுவர் ஃபியர்ஸ், டீடைல் ஆஃப் ஆல் யுவர் ஃபியர்ஸ். அதை பத்தி அவர்கிட்ட சொல்லிட்டு ஜஸ்ட் தேங்க் ஹிம் ஃபார் ஹீஸ் வித் யூ. அப்பொழுது புத்தி கெட்டாத தேவ சமாதானம்னு படிச்சோம் இல்லையா இந்த வசனத்துல, பிலிப்பியர் 4:6-7. அதேதான். சோ அவர் பூரண சமாதானத்துடன் என்ன பண்றாரு? காத்து கொள்ளுகிறார் அப்படிங்கிற ரெவலேஷன் உங்களுக்குள்ள பெருகும். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஹீஸ் ஃபில்லிங் வித் திஸ் பெர்ஃபெக்ட் பீஸ். பெர்ஃபெக்ட் பீஸ். அதுல கொஞ்சம் கூட குறைவு இல்லாத அளவுக்கு என்ன பண்றாரு? சமாதானம் என்னை நிரப்புது, என்னை ஆளுகை செய்து, என்னை கட்டி வைத்திருக்கிறது. இமேஜின் பண்ணுங்க பாப்போம், அந்த ஸ்டேட் எப்படி இருக்கும்? அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பயம் இப்படிதான் இருக்குன்னு அனுபவிக்கிறீங்கன்னா, அப்ப பயம் என்னன்னு தெரியுதுன்னா உங்களுக்கு சமாதானம் என்னன்னு நீங்க டேஸ்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா? இது வரைக்கும் நான் சமாதானம்னா என்னன்னே எனக்கு தெரியல ஆண்டவரே, அப்படி யாராவது இருக்கிறீங்களா? சமாதானம்னா எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம்னா எப்படி இருக்கும்? ஜாயினா எப்படி இருக்கும்? நான் இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லைன்னு யாராவது இருக்கிறீங்களா? இல்ல. சோ நீங்க சமாதானத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க, அதனாலதான் பயம்ன்றது என்னன்னு தெரியுது. பயம் வேதனை உள்ளதுன்னு தெரியுது. இந்த பயம் எனக்கு வேண்டான்னு தோணுது. ஏன்னா நம்மளோட ஒரு கிரியேஷனே எப்படி இருக்கு? அன்புல இருந்து உருவாக்கப்பட்டோம், அன்பிற்காக உருவாக்கப்பட்டோம். அப்படி ஒரு ஷாலோம்ல இருந்து நம்மள ஆண்டவர் உருவாக்குனார்னும் போது we are familiar with peace, not with fear. ஃபியர்ங்கிறது புதுசு, பீஸ்ங்கிறது தான் நம்ம ஒரிஜினல் நேச்சர். சந்தோஷங்கிறது தான் நம்ம ஒரிஜினல் நேச்சர். ஃபியர்ங்கிறது பற்றி கொண்ட விஷயம், லேர்ன்டு பிஹேவியர், கற்றுக்கொண்ட விஷயம். இப்படி பண்ணா இப்படி பயப்படணும்னு நம்ம கற்றுக்கொண்டோம். மனுஷங்க சின்ன வயசுல இருந்து வளர்க்கும் போது நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம், இன்புட்ஸ், பார்த்தது, கேட்டது, உணர்ந்தது. பை பர்த் சில நேரத்துல நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நம்ம பயமான வித்துக்குள்ள இருந்து வந்திருக்கலாம். பர்த் வி கேரி ஃபியர். ஆனா அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நடுவுல வந்தது, அதனால நடுவுல போயிரும். டு யூ அக்ரி வித் மீ? ஏன்? நடுவுல வந்தது நடுவுல போயிரும். எப்பயுமே இந்த பிகினிங்ல இருந்து ஆதியில இருக்கிற விஷயம் தான் நமக்குள்ள நிலை இருக்கும். எஸ்,
எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். நான் அதை கோஆபரேட் பண்றேன்ப்பா. அப்பா நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஏன்னா நீங்க ஆண்டவரே என்னை பூரண சமாதானத்தோடு கட்டினார், அப்படியே கட்டி எங்களை காத்து கொள்ளுகிறதுக்காக நன்றி, 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 நன்றி. பிசாசு பொய்யன், பொய்க்கு பிதா, ஆனா என் தேவன் நீர் சத்தியபரர். இப்ப நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, என்ன நீங்க காத்துப்பேன்னு சொல்றீங்க, உங்க சமாதானத்தினால என்ன நிரப்புறேன்னு சொல்றீங்க, புத்தி கெட்டாத தேவ சமாதானம்னு நீங்க என்னோட பேசுறீங்க. இத நான் நம்புவேன், இத நான் நம்புறேன். நான் பயப்படுகிற நாளில் இந்த சத்தியத்தையே நம்புவேன். இத சொன்னவரை நான் நம்புவேன், சொன்னவரோட கேரக்டரை நம்புவேன், உங்களுடைய உண்மைத்தன்மையை நம்புவேன். அதுல நான் என்ன வந்து ரூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னு நீங்க பி இன்டென்ஷனல் இன் சேயிங் தட். பி இன்டென்ஷனல், பி இன்டென்ஷனல். அப்படியே ஆமா, பொய்யையே இவ்வளவு நாள் நம்பிய எவ்வளவு விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்குள்ள வரும்போது நம்ம நம்ப முடியாது? ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த மாட்டாரா? அப்படி நம்மள அம்போன்னு விடுறதுக்கு இல்ல ஆண்டவர். ஏன் ஹிஸ் சோ சோ லவ்விங், ஹிஸ் சோ சோ கேரிங். அவர் ஒண்ணு சொன்னா சொன்னதுதான். அவர் என்ன பண்ண மாட்டாரு, அவர் உதடுகள் விளம்பினதை திரும்ப எடுக்க மாட்டார். அவர் சொல்லிட்டார்னா சொன்னதுதான். சோ நாம வேணா கொஞ்சம் முகத்தை திருப்பி நம்ம கொஞ்சம் ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வரலாமே தவிர, அவர் நமக்குள்ள இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்னா பயங்கரமா இருக்கும். உங்களை புதிய சிருஷ்டியா மாற்றிட்டேன்னா புதிய சிருஷ்டியா தான் அவர் மாற்றிட்டார். எஸ், ஏன் சொல்லுங்க. வந்து ரொம்ப பயந்த சுபாவம், கூச்ச சுபாவம், இதெல்லாம் வந்து இந்த லேபிள்ஸ் எல்லாம் ஐ கேன்சல் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, திவ்ய சுபாவம் உள்ளவன் நான், உம்முடைய திவ்ய சுபாவத்துல பங்குள்ளவள் நான். சொல்லுங்க பாப்போம். உம்முடைய திவ்ய சுபாவத்துல பங்குள்ளவள் நான், பங்குள்ளவன் நான். சொல்லுங்க. ஏசப்பா, எனக்குன்னு இருக்கு, நான் பை பர்த் நேச்சர், ஜென்ம சுபாவம், இதெல்லாம் என்ன மேல ஜெயிக்க முடியாது, என்னை ஓவர் கம் பண்ண முடியாது. இதுக்கு மேலயும் இந்த பொய்களுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க போறதும் கிடையாது. ஏன்னா சத்திய பரர் எனக்குள்ள இருந்து சொல்லுகிறதை நான் அப்படியே நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இப்ப கேட்ட படித்த ஒரு வசனத்தையும் அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, ஏன் ரிப்பீட் இட் அகேன் அண்ட் அகேன். திரும்ப 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 நோட் பண்ணி வச்சுட்டு அதையே ரிப்பீட் பண்ணுங்க. பயத்தை திருப்பி திருப்பி யோசிக்கிறோம்ல, இப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, போகும்போது வரும்போது சமைக்கும் போது என்ன பண்ணும் போதும் ஒரு விஷயம் பயமான விஷயம் இருந்தா அது என்னெல்லாம் என்னெல்லாம் ஆங்கிள் நம்ம யோசிக்கிறோம்ல. ஏன் வி கிவ் இட் ஃபுல் எனர்ஜி, முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நம்ம என்ன பண்றோம், பயமான விஷயங்களை நம்மள மீறியே நம்ம அப்படி நினைக்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை அப்படியே கண்டென்ட்டை மாத்துறாரு. என்ன கண்டென்ட்? உண்மையே நான் பற்றி இருக்கிறதுனால, உண்மையே பற்றி இருக்கிற மனதை உடையறதா இருக்கிறதுனால, உண்மையே நம்பி இருக்கிறதுனால, நீங்க என்ன பூரண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறதுனா என்னங்கிற ரெவலேஷன் எனக்குள்ள உண்டாக போகிறது. அதனால நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தினால என்ன நிரப்பி இருக்கிறீங்கன்னு, போகும்போதும் வரும்போதும் என்ன செய்யும் போதும் சாப்பிடும் போது நடக்கும் போது வீட்டுல என்ன பண்ணும் போதும் இதை ஏன் நம்மளால யோசிக்க முடியாது? ஐயோ, என்னால ஒரே விஷயத்த ரொம்ப நேரம் யோசிக்க முடியாது சிஸ்டர் அப்படி யாராவது சொன்னீங்கன்னா நீங்க பக்கா பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். ஏன் எப்பயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ திட்டின விஷயத்த திரும்ப 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 இத்தனை வருஷம் நம்ம ஹோஸ்ட் பண்ணி திரும்ப திரும்ப யோசிக்கிறோமா? ஏன் உங்க மாமியார் பண்ண விஷயம் இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க மருமக பண்ற விஷயம் ஞாபகம் இருக்கா? ஏன் உங்க பிள்ளைங்க ஒரு வார்த்தை உங்களை பேசிட்டு ஞாபகம் இருக்கா? அது திரும்ப திரும்ப யோசிக்கும் போது இப்ப கண்ணை கசக்குறீங்களா? அப்படின்னா உங்களால ஒரே விஷயத்த யோசிக்க முடியும்னு அர்த்தம். ஏன் வெரி சிம்பிள். அப்போ அந்த ஒரு விஷயத்த என்ன விஷயம் இனிமே யோசிக்க போறோங்கிறது தான் நம்மளோட ஏன் ஆவியானோட நடத்துதல். ஸோ இந்த விஷயத்த யோசிக்க போறேன், கண்டென்ட்டா மாத்த போறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஹோஸ்ட் காட்ஸ் கவுன்சில். இந்த மாதிரி பயங்களுக்கு நான் இடம் கொடுத்தது ஏன் அது இல்ல. இதை வந்து ஆண்டவர் வந்து ஹீல் பண்றாரு, நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பு, பேலன்ஸ், தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால அதுதான் வெளிப்படும், அதுதான் வெளிப்படும், அதுதான் வெளிப்படும், அதுதான் வெளிப்படும்னு அகைன் அண்ட் அகைன் அகைன் அண்ட் அகைன் என்ன பண்ண போறேன், அது நான் என்னுடையதா மாறுகிற வரைக்கும் அதையே யோசிக்க போகிறேன். எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் உங்களை லீட் பண்ணுவார், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கே, நானே செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்ததுன்னா யூ ஹாவ் அ குட் நியூஸ். ஆண்டவர் என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிற ஊழியத்தை செய்கிறவர். யாருக்கெல்லாம் இந்த இந்த ஆங்கிள் ஆவியானவரை தெரியும்? நம்ம மறந்துட்டாலும் கமான் அப்படி நம்ம அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி திரும்ப பழைய குருடி கதா தரடி மாதிரி போனாலும் ஆவியானவர் என்ன பண்ணுவார், உள்ள இருந்து ஆங்ஷன் கொடுப்பாரு. அப்படியே திரும்ப ரூட்டை மாத்து, இது இந்த வசனத்தை நினைப்பூட்டுவார். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நீங்க மெடிடேட் பண்ணி உள்ள போட்டு வைக்கும் போது உங்களை மீறி
நான் ஏன் இதை யோசிக்கிறேன், நான் ஏன் அப்படி யோசிக்கணும் அப்படின்னு உங்களை மீறி ஒரு குவிக்கனிங் வரும். ஸ்பிரிட்ல உங்களை மீறி ஒரு தைரியம் வரும். ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு வசனத்தை என்ன பண்ணுவாரு, மெடிடேட் பண்ண வைப்பாரு, இமேஜின் பண்ண வைப்பாரு, உங்களுக்கு ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி இருக்கிறத காட்டுவார். சூப்பர் நேச்சுரலா பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் உங்களை சூழ்ந்து ஏன் எப்படியா நீங்க ப்ரொடெக்டடா இருக்கிறீங்கன்னு அங்கங்க வேத வசனங்கள் மூலமாக, இமேஜினேஷன்ஸ் மூலமாக, ஏசப்பா சொன்ன விஷயங்கள் மூலமாக எல்லாமே மைண்ட்ல வந்து நின்று உங்களை தூக்கி பிடிச்சிரும். ஏன் இந்த அளவுக்கு நமக்கு ஆவியானவர் மினிஸ்டர் பண்ண முடியும்? ஏன் யாரெல்லாம் ஏன் ஐம் கோயிங் டு கோஆபரேட்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐம் கோயிங் டு கோஆபரேட். எஸ் ஹோலி ஸ்பிரிட். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Fearless mind is very powerful. பயம் இல்லாத ஒரு மனசு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்னு பிசாசுக்கு என்னது தெரியும். அதனால ஒருத்தனை செயல் இழக்க பண்ணணும்னா அவன் பெரிய யுக்திகள் எல்லாம் கையாளுவது கிடையாது. சும்மா சாதாரணமா இன்டிமிடேஷனை போட்டு போயிட்டே இருப்பான். நடக்காத ஒரு விஷயத்த நடந்துருமோன்னு போட்டுருவான். ஏன் நடக்காத ஒரு விஷயத்த என்ன இப்படிலாம் நடந்தா என்ன ஆகும்னு ஒரு கேள்விக்குறிய போட்டு போயிட்டே இருப்பான். இஸ் வெரி வெரி ஸ்ட்ராட்டஜிக். He doesn't train himself. அப்படி ஒரு பயம் இல்ல. நம்ம சப்கான்சியஸ்ல இருந்து நம்ம மனசாட்சி என்ன பண்ணும், நம்ம பயமான எண்ணங்களை உள்ள வச்சிருக்கிறத வெளியில கொண்டு வந்து நாமளே என்ன பண்ணுவோம், பிசாசே நம்ம எல்லையில கிடையாது. அப்ப நம்மளே என்ன பண்ணுவோம், திரும்ப 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 பயமான எண்ணங்களை யோசிக்க ஆரம்பிப்போம். we give power to the fear. வேற மத்தபடி அவனுக்கு ஒரு வல்லமையும் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பிசாசின் தந்திரங்கள் நாங்கள் அறியாதது அல்ல, எங்களுக்கு ரொம்ப தெரியும் ஆண்டவரே. ஒரே விஷயத்த பல முறை திருப்பி திருப்பி கன்சிஸ்டண்டா செய்யறதுதான் பிசாசுடைய ஸ்ட்ரென்த். அதே நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பலப்படுத்தும் போது we'll become resilient. ரெசிலியன்ட்னா என்ன, தாக்கு பிடிக்கிற தன்மையுடையவர்களாய் நம்மளை மாற்றுவார். நீ எத்தனை முறை அந்த மாதிரியான வந்தாலும் ஒரு ஸ்டேட் வரும், நம்ம கிட்ட ஒரு விஷயமும் நடக்காதுங்கிற ஸ்டேட் வரும். So he'll be tired, situations will be tired, எல்லா பொய்களும் டயர்ட் ஆகும். So you will be and a perfect peace. இந்த பெர்ஃபெக்ட் பீஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் அந்த ஒரு கேடயத்தை வச்சு நின்னுடுறாங்க, வசனத்துல நிக்கிறாங்க. தி இமேஜின் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஏஞ்சல்ஸோட மினிஸ்ட்ரி ஆக்சஸ் பண்றாங்க, மனசை ஃப்ரீயா வச்சுக்கிறாங்க. ஃபியர்லெஸ் மைண்ட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அதனால இத வந்து பயங்கரமா ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, நிறைய பேருக்கு பயமா எனக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மாற போறீங்க. ஏன் சொல்லுங்க, ஏன் என்ன ஐயோ எனக்கு பயமா இருக்குன்றது போய் பயமா எனக்கான்னு சொல்ல போறீங்க. ஓகே, டிக்கெட் இஸ் ப்ராஃபிட்டிக்கல். சரிங்களா, நல்லா இருக்குல்ல அது கூட. ஏன்னா நான் வந்து பயம் வந்து என் எல்லையில இருக்கவே முடியாது, என் எல்லையிலேயே இருக்க முடியாது, என் பிள்ளைகளுக்கு இருக்க முடியாது, என்னுடைய எந்த ஜெனரேஷன்ஸ்க்கும் இருக்க முடியாது. ஃபியர்லெஸ் மைண்ட் இஸ் வெரி பவர்ஃபுல். தட் இஸ் காட் மேட். ஆதாமை படைக்கும் போது ஆண்டவர் அவனுக்குள்ள பயம்னு ஒண்ணு வச்சு படைக்கவே இல்லை. ஓகே, அது நம்முடைய சரக்கும் கிடையாது. எஸ், thank you Jesus, thank you Holy Spirit. Rihadira mashaka radala hasikera bouradara mahadikara boushakarabu houra masha hasikera bahadira moushakarabu. ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் இருக்கிற எல்லா வசனங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம சில விஷயங்கள் ஆவியானவருடைய ஏவுதல் படி நம்ம பேசுகிற சில வசனங்கள் இருக்கு, 1-2 வசனம், இது நமக்கு ரொம்ப ரியலா மாறி நம்மளுடைய சப்கான்சியஸ்ல, ஆழ்மனதுல, இருதயத்துல அது ஒன்றாய் மாறும் போது பயம்ங்கிற இது வார்த்தையே செயலிழந்துரும். ஓகே, அதோட எமோஷன் அது அது எப்படி இருக்குங்கிற ஃபீலே உங்களுக்கு இல்லாம போயிடும். அது எப்படி இருக்குங்கிற ஃபீலே இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு ஆண்டவர் வேரோட அதோட எல்லா தாக்கத்தையும் எடுத்து ஹீல் பண்ண அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எஸ், agree with me. Rihadira mashaka radalla hasikirebe aura masha haseka rahadilama aura mashak radalla hasikira boura darabida rashakara boura daramasha tera hasi. ஆக்சுவலா திரும்பவும் எனக்கு அது மைண்ட்ல வருது. யாருக்கு வந்து இந்த மாதிரி ஓவர் திங்கிங் வந்து அந்த மாதிரி பயத்துக்குள்ள போய் ஒரு படபடப்பு வந்து வாமிட் பண்றீங்க, you're struggling a lot, you're struggling a lot. ஒருவேளை நீங்க சாட்ல போட விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஐ எம் டிக்ளேரிங் ஹீலிங் டு யூ. ஆனா நீங்க போட விருப்பமா இருந்தா மற்றவர்கள் உங்களுக்காக டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகே, when God speaks it is real. when God speaks, when he gives the deliverance, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை. அந்த விடுதலையை உங்களுக்கு பேசுகிறோம். ஈரபாஷா கரதலா ஹசிக்கிர பேதரா ஹஷிக ரமூரதலா ஹசிகர பௌத் ஓரா மஷாதரா ஹசிகே ரேதலே ஹதீர மஷகர பேதரமா ஓரா மஷகர பௌரதலா ஹசிகர மூரதலா ஹசிதர மோஷதலா தே ரேஹே தே லேகிர பீஷதரபோ. Thank you, Jesus. Thank you, Holy Spirit.
அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சி எவ்வளவு அழகா ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்துல இருந்து என் பிள்ளைங்க ஃபியர்லெஸ் மைண்டா மாறிடுச்சுன்னா உங்க மைண்ட் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா மாறும். நீங்க எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கும். நீங்க சில விஷயங்களை தெளிவா யோசிச்சு அழகா ப்ரொடக்டிவா மாறுவீங்க. உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள்ல ப்ரொடக்டிவா மாறி நூறத்தனையான பலன், நூறத்தனையான. ஏன்னா இப்போ ஒரு விழுகிற ஒரு ஒரு விதையும் பிதாவினால் பரிசுத்த ஆவியானவருடைய விதைங்கிறதுனால அந்த அளவுக்கு பலனை கொடுக்கும். எஸ், உங்க ஹார்ட்ல எல்லாமே நல்ல எண்ணங்களை அப்படியே பதிய வைக்க பதிய வைக்க பதிய வைக்க அது நூறத்தனையான பலனை கொடுக்கும். அது நல்ல உறவா நீங்க பாப்பீங்க. பண பண செழிப்பா நீங்க பாப்பீங்க. ஏன் நல்ல ஹெல்த்தா நீங்க பாப்பீங்க. உங்க எல்லை விஸ்தாரப்படுகிறதை பாப்பீங்க. உங்க அப்படியே அந்த ஏன்னா நம்ம ஒரு யார் அந்த ராஜா, அந்த ராஜா பேர் மறந்து போச்சு. சுத்தி சுத்தி பார்த்தாலும் எந்த ஒரு சண்டையுமே இல்லாத ஒரு ராஜா இருந்தார்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. யாருப்பா அவரு? ஒரு பேர் டக்குன்னு மறந்துருச்சு. ஏன் சோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒருத்தர் அப்படியா? இல்லம்மா, சாலமோனுக்கு எல்லாம் சண்டை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வேற இல்ல, வேற ஒருத்தர். யாரு? ஹூஸ் தட்? ஹூஸ் தட்? ஏன் அந்த மாதிரி ஏன் பயங்கரமான பீஸ்க்குள்ள நம்ம இருக்க முடியும்? கடைசியா எப்போ கவலைப்பட்டோம், கடைசியா எப்போ பயந்தோம், நீங்க யோசித்தாலும் ஞாபகத்துக்கு வர முடியாத யோசபாத். யோசபாத் அந்த மாதிரி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஏன் நமக்கு இருக்க ரெவலேஷன் கிடையாது, நமக்கு இருக்குமா பிசிக்கல் பைபிள் புக் இல்லாத காலகட்டத்துல கூட அவங்க அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ்ல இருந்திருக்காங்க. தேவர் மெடிடேட்டிங் ஆன் காட். அவருடைய தன்மையில மெடிடேட் பண்ணி அந்த தில்ல அவ்வளோ தைரியமா ஆப்ரேட் ஆயிருக்கிறாங்க. அவ்வளவு சூப்பரான பீஸ் அவங்க ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க எல்லையெல்லாம். ஏன் நமக்கும் இது சாத்தியம்தான். நமக்கு வந்து தூரமா ஐயோ என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும் அப்படி அல்ல. இப்ப இன்னைக்குல இருந்து ஐம் கோஆபரேட்டிங் வித் யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ ரிசீவ் திஸ், ஐ ரிசீவ் திஸ். இங்க சொல்லப்பட்ட ஒரு ஒரு வசனங்களும் எனக்காக சொல்லப்பட்டது. இது என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய போர்ஷன், அது என்னுடைய பங்கு. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ரீஹதீரா மஷக்க ரதலா ஹசிகி ரெபேதா ராதீரா மூஷக்கரபோ. ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்ப கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு ஒருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எஸ் லார்ட், இந்த சொல்லப்பட்ட ஒரு ஒரு வசனத்தோட ஆழங்கள் ஒரு ஒருத்தருக்கும் உண்டாகட்டும் சொல்லி நான் பேசுகிறேன். ஓரா பாஷா ஹசி ஹெரே தெலி பிரபு ஷக்கரத லமா ஹசி கரபோ ஓர் மௌஷா கரபி ஓரா பாஷா தலா ஹசி கரபோ ரமேஷ தரபோ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓரா பாஷா ஹசி ஹெரதி லக்கரபூதரமே ஹசிகரபூஷக்கரபே ஓரா மஹதி லஹா தீரமோ. அப்படியே ஆவில நிறைஞ்சு ஜெபிங்க பாப்போம். அந்நிய பாஷையில தொடர்ந்து பேச போறோம். ஓகே, இப்போ 10:15 ஆயிடுச்சு. another 10 minutes கண்டினியூஸா அந்நிய பாஷையில பேச போறோம். அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளாதவங்க யூ வில் ரிசீவ் பயங்கரமான ஆவிக்குரிய புல்டவுசர் மாதிரி கிரியேட் ஆகும். ஏன் இது வேலை செய்யும், தகர்க்கும், எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ஸும் உடைக்கப்படும். அந்நிய பாஷையை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க, பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. பி இன் கனெக்ஷன். பி இன் கனெக்ஷன். ஸ்டார்ட் கெட் ரப்ட் வித் Karabasha hadira masha karadale hasika ribidara mosha darabo ora masha dala hase haradala ora basha எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ஸையும் நாங்கள் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ரீகா ரபாஷா கரதாலா ஹசேகே ரபைதர மௌஷா தரபா ora mahadiரமா ora bahase hadira hasike rabe ora masha dala hasike ribidara mo hera masha dala haseke remedara hadira mosha karadala Ora me hasite rebera the rama hadila karabosha the rebira mura the rama ora masha dala. You will feel the difference. தொடர்ந்து அந்நிய பாஷையிலேயே நிரம்பி பேசிட்டு நீங்க தூங்க போங்க. யூனோ எழுந்துக்கும் பொழுதே அப்படிப்பட்ட சமாதானத்தோட எழுந்துப்பீங்க. எஸ், you ending your day right is very very important, very 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 important. Ri hadira masha karada la haseke rebe Ora mashaha sehadala, ora mashadala hatira makarabe, ora mashaha sekarahadala hatira ma, ora basha radala sehadira mosha karabo, ora mashadarabi hasikarabi, ora bashadarahasarama dele karabo shadare ramosha karabo, hera hasehadara hadikarabo shadarabi. Thank you, Jesus. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரீஹதீல ஹசிகரபௌத ரபா ஹசிகரமா ஹதீர பௌஷதரா தீரஹலா தீர்கபோ ஓரமாஷ். அப்படியே ஹோஸ்ட் பண்ணுங்க பாப்போம். அந்த வல்லமை உங்க சரீரத்துல ஃபீல் பண்ற வரைக்கும் ஜஸ்ட் அப்படியே விட்டு கொடுங்க. எசப்பா அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவரே
உடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே எங்க தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு ஒரு செல்லுலயும் உடைய வெளிச்சம், உடைய ஆளுகை, உடைய ஃபயர் அப்படியே என்னை நிரப்புது ஆண்டவரே. நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இது பொய் அல்ல, இது நான் சொல்லுகிறது பொய் அல்ல, நீங்களே நினைத்து கொள்வது கிடையாது. ஏன் தட் இஸ் ஹவு த ஃபயர் வில் டச் யூ. அப்படித்தான் உங்க அந்த அக்கினி உங்களை நிரப்பும். எஸ், ஜஸ்ட் ரிசீவ், ஜஸ்ட் ரிசீவ். ஓரா பாஷா கரதலாஹ சீக்கிரபே, ஓரா மாஷா தரதலாஹ சீக்கிரபே தரஹ ஷிக்கிரபே, ஓரா மாஷா தரஹ சீக்கிரபே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபார் ஃபில்லிங் லார்ட். ஒருத்தரையும் ஆண்டவரே நீ நிரப்புகிறதுக்காக நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட். ரீ ஹதீரா ஷக ராதா லாஹ தேகே ரேத லேகே ரேத ஷபாவு ஓ ரமா ஷதரமா ஹே ரதா லாஹ சீக்கிர பேதரா ஷதரமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வி ஆர் சோ பிளெஸ்ட். சொல்லுங்க, நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகம் எங்கள் சரீரத்துல ஆண்டவரே, நாங்க அப்படியே எங்களுக்குள்ள அது வருகிறதுக்கு நாங்க எவ்வளோ ப்ரிவிலேஜ்டு பீப்புள் அப்பா. பரிசுத்த ஆவியான வல்லமை எங்களை ஆட்கொள்வதற்கு நாங்க எவ்வளோ ப்ரிவிலேஜான ஆட்கள் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ரீ ஹதீர மாஷாத ராதா லாஹ சேக்கிர பௌரதர மாஷதரபு ஓரா மாஷாதர தாலாஹ சேக்கிர வேதர ஹஷீதர மீரதர ஷக்கரபு ஓரா பாஷாதர Ora mashaka rada laha si tere me hada laha sekere. Ora basha da laha di reme de la karabe hashida rada lama roda rabi. Ora basha da rabo ora hasi hai de leke rabo. I would literally trust Lord. உங்களை பற்றி எனக்கு தெரியலங்க. பட் ஆனா ஐ நோ, நான் பேசுற ஒரு வசனமும் எவ்வளோ ரியலா என் லைஃப்ல மாறி என்னை பயத்துல இருந்து விடுதலையாக்கினது அப்படின்னு எனக்கு தெரியும். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரியலி ட்ரஸ்ட். தொடர்ந்து அதையே நான் நாடுவேன், அதையே நான் பிடித்து கொள்ளுவேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். நான் அனுபவிக்காத விஷயத்த நான் பேசல. ஐ வாஸ் ரியலி காட் அப் இன் ஃபியர். ஒரு காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட பயத்து ஸ்பிரிட் எனக்கு. ஐ டோன்ட் நோ அது ஒரு விஷயமான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் மூலையா அது யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் டோட்டலி ஆக்குபைட். நான் பயங்கரமா ஓவர் தாட்ல ஃபியர்ல நிரம்பி இருந்த நாட்கள் இருக்கு. பட் ஆனா தேவன் என்னை குறித்து எழுதி இருக்கிறது அப்படிங்கிற வசனத்தின் மூலமா, ஏன் ஏசப்பா பேசுவார் தெரியுங்களா? மூணு முறை அவங்களுக்கு அந்த டெம்டேஷன் வரும்போது, ஏன் ஹில் ஜஸ்ட் சே, இப்படி எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் ஜெயிக்கிறது எனக்கு ஒருத்தவங்க ஆலோசனையா கொடுத்தாங்க. ஏன் சுவிதாவை குறித்து டெஸ்டினி வேதத்துல சத்தியத்துல எழுதி இருக்கிறது, அதனால அதை தாண்டி எனக்கு எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி யூ ஹாவ் டு டிக்ளேர் வென் ஃபியர் கம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஐ ஸ்டார்டட் டிக்ளேரிங். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஆண்டவர் அப்படி ஒரு பயத்துல இருந்து என்ன பயங்கரமா விடுதலையாக்கினார். ஏன் இட் ஹேப்பன் இன் மை 20வது வயசுல 21 அந்த மாதிரி. அப்பதான் நான் ரட்சிப்புக்குள்ள எல்லாம் ஏன் வர ஆரம்பிக்கிறேன். அப்பதான் சத்தியத்தை கேட்டு வந்துட்டு இருக்கிற டைம்ல ஏன் இந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஃபியர் ஃபேக்டர் என்னை டேக் ஓவர் பண்ணுச்சு. காட் ரியலி என்னை ரெடீம் பண்ணார். நான் அனுபவிக்காததை நான் பேசல. ஏன்? தேங்க்யூ ஜீசஸ். அதனால உங்களையும் அவர் விடுதலையாக்க உண்மையுள்ளவர். ட்ரஸ்ட் ஹிம். ஹி சோ ஃபெய்த்ஃபுல். ஹி கேர்ஸ் ஃபார் யூ. உங்களை குறித்து அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வேதனை அவருக்கு புரியும், உங்களுடைய அங்கலாய்ப்புகள் அவருக்கு தெரியும். அதனால ப்ளீஸ் ட்ரஸ்ட் ஹிம். ட்ரஸ்ட் ஹோலி ஸ்பிரிட் இன் யூ. Ora bashaka rada la haseki redele hedika. Ora mashada rada lakara. I take authority and I command the spirit of fear to leave in the name of Jesus. Rihadira mashaka rada la baura dara makara be dara shadara da lakara be dara shadara baura daram. நான் அனுபவித்த விடுதலையை நான் பேசுகிறேன். நான் அனுபவித்த காரியங்களை நான் பேசுகிறேன். ஐ நோ வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். நான் எதை குறித்து பேசுகிறேன், எதை நான் கட்டளை கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் புரிந்திருக்கிறேன். யூ ஹாவ் டு லீவ். தர்க்கம் பண்ண உனக்கு இடம் கிடையாது. ஐ கமாண்ட் ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், லீவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். லீவ். எல்லைகள்ல ஆண்டவரே, எஸ், ஒரு பெரிய விடுதலையை நான் கட்ட விடுக்கிறேன்ப்பா. ஓர பஷக்க ரதல ஹசிக்கே ரெதிலே திரேமே ஹெஷிக்கே ரபௌரதரமா ஓர பஷதரபா ஓர மஷக்கரா ஏ ஹசீத் ரபௌஷக்கரபோ ஓர பஷதரம் ஓரதலா ஹசிக்கே ரபௌதர மஷதரபா. Thank you, Holy Spirit.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory. We give you all the glory. In Jesus' name. Amen. 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 Thank you, Holy Spirit. இன்னைக்கு இந்த பிளான் எல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. I thought I should read Bible படிக்கணும். அப்புறம் சில நம்ம நிறைய பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணணும், ஒருத்தரா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இப்படிதான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. ஆனா நான் பிரேயர் ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவர் வந்து he was leading. ஏன்னா எது அவசியமோ, எது ப்ரையாரிட்டியோ, எது தேவைப்படுகிறதோ அதை தான் ஆவியானவர் செய்வார். நம்ம அஜெண்டாக்கெல்லாம் அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஏன் நம்ம கிட்ட வந்து என்ன பண்ண மாட்டாரு. See, ஓகே பிள்ளை ஏதோ பேசணும்னு நினைக்குதுன்னு இருக்க மாட்டார். He will inspire us. எது தேவை, இப்ப நான் ஒரு மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, நான் ஸ்பெண்ட் பண்றேன்னா இதை ஃபுல்லஸ்டா இதோட ஃப்ரூட்டை அனுபவிக்கிறதுக்கு எதை செய்யணுமோ, எந்த ஆலோசனை கொடுக்கணுமோ ஆவியானவர் கொடுப்பார். ஓகே, சோ எனக்கு வந்து ரொம்ப தெளிவா ஆண்டவர் பேசினாரு. many of you are really struggling with the fear. அந்த ஃபியரோட ரூட்டை ஆண்டவர் இன்னைக்கு அறுத்து போட்டார். எஸ், ஐ பிலீவ் நிறைய பேர் அதுக்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அத்தி மரத்தை ரூட்டை சபிக்கும் போது உடனே தெரியல, அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அது பட்டு போயிடுச்சு. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எப்படி நான் தைரியமா இருக்கேன், அதே சூழ்நிலையை பாக்குற பயம் இல்லையே, அதே பீப்புளை பாக்குற பயம் இல்லையே அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுகிற மாதிரியான விடுதலை உங்களுக்குள்ள நடந்திருக்கும். you will be testifying. எஸ், இது கண்டினியூஸா என்ன பண்ணுங்க, டோன்ட் லீவ். இந்த வசனம் ஒன்று கொடுத்துருக்குன்னா யாருக்கும் நினைக்காதீங்க, அது எனக்குன்னு நினைங்க, ஏன் பங்குன்னு நினைங்க. ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பங்குக்கு போய் நிக்கிறோம்ல, சொத்துக்கு பங்குக்கு நிக்கிறோம். எனக்கு 4-5 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அம்மா எனக்கு செஞ்சாங்களா, அப்பா எனக்கு செஞ்சாங்களான்னு நிக்கிறோம். ஏன் ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் உஷாரா உரிமையா இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். வசனத்துல ஆசீர்வாதமா இவ்வளவு விடுதலை ஆண்டவர் சத்தியத்துல கொட்டி வச்சிருக்கிறாரு. இதுல உரிமை பாராட்டுகிறது தான் விவரம். அதுதான் புத்திமானாய் நடந்து கொள்வதுன்னா எதுல உஷாரா இருக்கணுமோ அதுல உஷாரா இருக்கணும். இவ்வளவு கொட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்ப டெய்லி நான் பயத்துல கஷ்டப்படுறது என்னுடைய அறிவீனம், என்னுடைய ஏன் ஐ டென்ட் ஆக்சஸ் தட். மேபி எனக்கு தெரியல, சூழ்நிலை அமையல, ஆனா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த ப்ரேயர் டைம் நமக்காக ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதனால இதுக்கு மேலேயும் என்ன பண்ணக்கூடாது, we should not be passive and encouraging all these negative emotions. அதோட பயங்கிறது நிஜமாவே இட் இஸ் ரியலி பேரலைசிங் திங். அதனால அது கேட்டாமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருங்க. எஸ் எஸ், அப்படி நான் என்னெல்லாம் வசனம் சொன்னேன்னு நீங்க ஒருவேளை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ரிப்பீட் இட். அதை ஃபர்ஸ்ட் பர்சன்ல உங்களை போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்ல உங்களை போட்டு, ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்னது, அங்க யாருக்கும் நடக்கிற மாதிரி போட்டிருந்தா அது எனக்கு தான் நடக்குதுன்னு நீங்க நினைக்கணும். டிவில எதனா பார்த்தா, எதனா ஸ்கேரி இது விஷயங்களை பார்த்தா ஐயோ அது எனக்கு நடந்துருமோன்னு உடனே உரிமை பாராட்டுற மனசு பார்த்தீங்களா, அதை மட்டும் உஷாரா எடுத்துக்கும். ஏன் இது மாதிரி அவங்களுக்கு நடந்துச்சு எனக்கு நடந்துருமோ, இந்த மாதிரி அவங்களுக்கு நோய் வந்துச்சு எனக்கு நோய் வந்துருமோ, இது மாதிரி அவங்களுக்கு நடந்துச்சு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதெல்லாம் நினைப்போம். ஆனா இவ்வளவு கூவி ஆவியானவர் நம்ம கிட்ட பேசுற விஷயங்களை உரிமை போராட்ட கஷ்டமா இருக்கும், கஷ்டமா இருக்குது. ஏன்னா மைண்ட் அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். பட் ஆனா இதுக்கு மேல இட் இஸ் நாட் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஓகே, இது ஐசையா 26:3 அது நான் தான் அப்படின்னு பதிஞ்சிடணும். ஏன் அவரையே நான் உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடைய இருக்கிறதுனால, அவரையே நம்பி இருக்கிறதுனால அவர் என்னை பூரண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறாரு. அதனால பீஸ் இஸ் மை போர்ஷன் அப்படின்றதும் இருக்கணும். அதனால எனக்கு பயம் வந்தாலும் நான் என்ன பண்ண போறேன், அதை ஹேண்டில் பண்ற டெக்னிக் எனக்கு கத்து கொடுத்துட்டாரு, ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுத்துட்டாரு. பயத்தை என்ன பண்ணாது, கீழே தள்ளாத, அது என்ன பயம்னு அவர்கிட்டயே சொல்லிடு, கிரியேட்டர் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரா. சோ டெல் எவ்ரி டீடைல் ஆஃப் யுவர் ஃபியர் டு காட். அதோட மட்டும் நிற்றாம the next half is what, fill in the union. நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நான் உமக்குள்ள இருக்கிறேன், ஐ எம் சோ தேங்க்ஃபுல் இவ்வளவு நாள் நீங்க நடத்தினதுக்குன்னு சொல்லி ஸ்தோத்திரத்தோட அதை சொல்லி முடிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹாஃப் என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ட்ராஜடியா நீங்க சொன்னாலும் செகண்ட் ஹாஃப் என்னது, ஆவியானவரே உங்களை அழகா நடத்தி அதை கன்சோல் பண்ணி அந்த பீஸ், புத்தி கிட்டாத தேவ சமாதானத்துக்கு நீங்க இடம் கொடுக்கறதுக்கு உங்க மனசுல என்ன பண்ணணுமோ அதை ஆவியானவர் பண்ணிடுவார். திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, ஆர் யூ கிளியர்? இல்லைனாலும் திரும்ப திரும்ப கேளுங்க. இதை ஃபியர்னே நாங்க டாபிக் போட்டு உள்ள போட்டு வைக்கிறோம். ஸோ எப்ப எல்லாம் ஒரு மாதிரி ஆகுதோ திரும்ப திரும்ப திரும்ப, ஏன் ஃபுல் மெசேஜஸ் கேட்க முடியலனாலும் இந்த வசனங்களை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப 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 டேக் இட் இன்டு மைண்ட். ஓகே, எல்லாம் பயங்கர நான் இப்ப பேசிட்டு இருக்கிற ஆள் வந்து பயங்கரமான தைரியசாலி இல்ல. ஏன் அப்படி இல்ல முன்னாடி.
ஆனா இப்போ நான் சில விஷயங்கள் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்து நான் சொல்றேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க, என் பேரண்ட்ஸ், என் கூட பிறந்தவங்க ஆச்சரியப்படுறாங்க. இந்த பிள்ளை எப்படி இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துச்சு, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு. சில ஸ்டோரிஸ் எல்லாம் என் தம்பிக்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்படி எல்லாம் ஆச்சு, அப்படியெல்லாம் ஆச்சு. அப்ப அவன் வந்து ஷாக் ஆயிட்டான். ஏன்னா எனக்கு இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணும்போது ஏன்னா நான் எவ்வளவு வீக்கு, நான் எவ்வளவு ஒரு பயந்தாங்கோலி, எவ்வளவு இப்படி இருப்பேன், என்னோட பை பர்த் நேச்சர் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இப்ப நான் ஆப்ரேட் ஆகுறது நான் இல்ல, நான் வேற மனுஷியா இருக்கிறேங்கிறது தேவர் ரியலி ரியலி டெஸ்டிஃபையிங், ஆச்சரியப்படுறாங்க. ஏன் இது உங்களுக்கும் நடக்கும், இது உங்களுக்கும் சாத்தியம், இது நமக்கும் சாத்தியம். ஏன் டே டு டே அப்ப நிறைய விஷயங்களை நான் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன் ஒரு விஷயங்கள் நம்ம ஓவர் கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் என்னையும் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. பட் ஆனா நான் வின் பண்ண விஷயங்களை நான் வந்து அடிக்கடி மைண்ட்ல கொண்டு வருவேன். ஏன் அதுல இருந்து என்ன தூக்கிட்டாரு. அதுக்கு அப்படிதான் பயந்தேன். ஆனா அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டேனே, இது என்ன ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லி அதை மேற்கோள் காட்டியே பெரிய பெரிய விஷயங்களை மேற்கொள்ள வைக்கிறார். எஸ், எஸ். ஏன் புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்ப தாவீது சொல்றார், எர்மோன் மலையில சிறு மலையிலிருந்து உண்மை நினைக்கிறேன்னா, அப்படியே அந்த இடத்துல போய் ஆண்டவர் அவனை ரட்சித்த விதத்தையும், அந்த கரடி கிட்ட சிங்க கிட்ட எல்லாம் அவன் அப்படி ஃபைட் பண்ணி ஓவர் கம் பண்ணி நின்னதையும் அவன் ரீலீவ் பண்ணிட்டு, இப்ப இருக்கிற சவுல் ஏமாத்திரம், இப்ப இருக்கிற இந்த அப்சலோன்னால வர பிரஷர் ஏமாத்திரம்னு தன்னைத்தான் திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு இருக்கு இல்லையா? தாவீது தன்னைத்தான் திடப்படுத்தி கொண்டான். அந்த வசனத்தை கேட்டிருக்கீங்களா? தி சேம் திங். நமக்கும் அதே தான். எப்ப பார்த்தாலும் யாராவது கிடைக்க மாட்டாங்க நமக்கு சொல்றதுக்கு. எப்ப பார்த்தாலும் நம்மளை சுத்தி ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ஒர்க். அவங்க ஸோ நம்ம வந்து வில் பி ஜெனரஸ் இன்டர்பிரேஷன்ல ஜெனரஸா இருங்க. வேணும்னு அவாய்ட் பண்றாங்க நம்ம சொல்ல முடியாது. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் திங். எல்லா நேரத்திலயும் எனக்கு யாராவது இருப்பாங்க ஆறுதலுக்குன்னா இருக்கலாம். இல்லாமல் இருந்தாலும் என்னையே நான் காம் பண்ணிக்கவும் திடப்படுத்திக் கொள்ளவும் என்னால தாக்கு பிடிக்க அந்த ரெசிலியன் நேச்சரை எனக்குள்ள ஆவியானவர் உருவாக்கிட்டு இருக்காரு. நீங்க நம்பலாம். அந்த மாதிரி ஆண்டவர் ஒருத்தரையும் மாற்றுவார். ஏன்னா பால் சொல்ற மாதிரிதான், பாவியிலும் பிரதானமான பாவியான என்ன அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? செயின்ட் பால் நியூ டெஸ்டமெண்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அதே மாதிரிதான் நான் சொல்றேன். எப்படிப்பட்ட பயந்தவங்களுக்கு பீசா இருந்த என்னையே இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கிறாருன்னா நீங்க எல்லாம் இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். என்ன கூட பெட்டரா இருப்பீங்க. சோ அதனால யூ கேன் டூ வெல். நான் சொல்றேன், யூ வில் டூ வெல், யூ வில் டூ வெல். உங்க பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. உங்க எல்லையில அப்படி ஒரு கரேஜ், டிவைன் கரேஜ் இருக்கும். யூ வில் பி போல்ட், யூ வில் ஓவர் கம், யூ ஆர் ஓவர் கமர்ஸ் ஆல்ரெடி. எஸ். ஸோ பிளெஸ் யூ ஆல். இந்த தாட்டோட அப்படியே அந்நிய பாஷை பேசுறேங்க, அப்படியே அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் எதுவும் நோண்டிடாதீங்க. ஓகே, இது ஹம்பிள் ரெக்வெஸ்ட். தூங்க போகும்போது டிசாஸ்டரோட போயிடாதீங்க. இவ்வளவு நேரம் ஏஞ்சலுக்கு மினிஸ்ட்ரியை என்டர்டெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஏதாவது நியூஸை பாத்துறாதீங்க, நியூஸ் சேனல்ல பாத்துறாதீங்க, தேவையில்லாத விஷயங்கள் இன்புட்ஸ் வாங்காதீங்க. தூங்க போகும்போது குட் ஸ்டப்ஸோட, குட் வைபோட, குட் பீஸோட அப்படியே பிரசன்ஸ்ல அப்படியே தூங்க போங்க. மார்னிங் ஐ பெட் யூ காலையில அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தாலும் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகே. நிறைய பேருக்கு தூங்கி முழிச்சாலும் தூங்கி முழிச்சு திருப்தி இல்லாததுக்கு ரீசன் யூஆர் கோயிங் டு ஸ்லீப் வித் டிசாஸ்டர் அண்ட் ஸ்லீப்பிங் வித் டிசாஸ்டர். அதை மல்டிப்ளை பண்ணி காலங்காத்தால என்னன்னே தெரியாம மண்டை பிச்சுக்கிற மாதிரி ஒரு பீஸ் இல்லாத ஒரு ஸ்டேட் இருக்கும். ஓகே, ரீசன் இதுதான். ஸோ வென் யூ ஃபீல் த பீஸ், கம்மனுக்கு பெட்ஷீட்டை போட்டு படுத்துருங்க, அப்படியே தூங்கிருங்க. எஸ்பா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க, பாட்டு எதனா கேளுங்க, ஏசப்பா பாட்டை கேளுங்க, அப்படியே தூங்கிடுங்க. ஓகே. எஸ். சூப்பரா ட்ரை பண்ணலாமா? ஓகே, சூப்பர். அப்ப நாளைக்காச்சும் நம்ம பிளான் பண்ண மாதிரி பைபிள் ரீடிங் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ரெண்டு ரெண்டு ஃபியூ தம்ஸ் அப் போடுங்க பாப்போம். ஒரு 1 or 2 minutes மட்டும் அதை பத்தி பேசிடலாம். ஏன் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க? நம்ம அந்த அனௌன்ஸ்மெண்ட் குரூப்ல போட்டிருந்தோம். டைம் அந்த எப்படி எல்லாம் வாசிக்கலாங்கிற ஒரு ஐடியாக்காக நாங்க போட்டிருந்தோம். அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அகைன் அண்ட் அகைன் ஐம் டெல்லிங் யூ, அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அதையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வேற சர்ச் பண்ணி உங்களுக்கு இன்னுமே பெட்டரா ஒரு ஆப்ஷன் கிடைச்சாலும் ஏதோ ஒரு ரூட் மேப் வேணும் நமக்கு. ஸோ ஃபாலோ தட் ஸோ தட் யூ கேன் பி கன்சிஸ்டன்ட் இன் டூயிங் தட். ஓகே. ஸோ அதையும் மறந்துடக்கூடாது. புது விஷயம் வந்தானே நேத்து மெசேஜ் அதுன்னு நினைச்சிடக்கூடாது. நேத்துல இருந்து அது ஆக்டிவேட் ஆகுது, இன்னைக்குல இருந்து இது ஆக்டிவேட் ஆகுது. லைஃப் டைம் வேலிடிட்டி. எப்போ பார்த்தாலும் ஃப்ரூட் கொடுத்துட்டே தான் இருக்க போகுது. எவ்ரிடே நம்ம பேசுற விஷயங்களும் நம்ம பண்ற விஷயங்களும் we are going to do it daily consistently. Yes. Super. So bless you all. Have a very good night. தேவனுடைய சொப்பனங்கள் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரோட சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்சஸ் உண்டாகட்டும். Yeah. Yes. Bless you all. Take care.